2015ஆம் ஆண்டு அறிவிக்கப்பட்ட தமிழக எய்ம்ஸ் மருத்துவமனை 2018ல மதுரை தோப்பூரில் இடம் தேர்வு செய்யப்பட்டது. 15ல அறிவிக்கிறாங்க, 19ல பிரதமர் அடிக்கல், 2021ல ஜப்பான் ஜைகா நிறுவனத்துடன் கடன் ஒப்பந்தம். 1.5 ஆண்டுகள் முடிந்ததற்கு பின்னும் அது என்ன கட்டுமான பணிகளே ஆரம்பிக்கல. வகுப்புகள் ராமநாதபுரத்தில் உள்ள ஒரு அரசு மருத்துவக் கல்லூரியில் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ என்ன அளவுக்கு இப்போ விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்குங்கிறத நம்ம பார்க்கணும். ஒண்ணு, இதோட பல மாநிலங்கள்ல இது போலே அறிவிச்சாங்க. அந்த 2015ஆம் ஆண்டு அறிவிச்சதுல அங்க என்னென்ன இடத்துல எப்படி இருக்குங்கிறத கூட நம்ம இன்றைக்கு பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது அப்படிங்கிறதாக நம்ம பார்க்குறோம். அதாவது இன்றைக்கு தற்போதைய நிலைமை எப்படி இருக்குன்னு சொன்னா, அதாவது 47% தான் கட்டுமான பணிகள் முடிந்திருக்கின்றன. 47%. மொத்த திட்ட மதிப்பு 1900 2021 கோடியாக மாறி இருக்கிறது. இதுவரை 471 கோடி ரூபாய் தான் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க 2000 கோடி ரூபாயில. கட்டுமான பணிகள்னா இன்னும் முன்னேற்றம் முழுமையாக முடியவில்லை. அப்புறம் 2026 இந்த வருஷம் அக்டோபர் மாதத்துக்குள்ள முடியலாம் அப்படின்ட்டு மத்திய அரசு சொல்லியிருக்கு. ஆனா என்னன்னு சொன்னா, ஒரு சில கட்டடங்களை அதுல திறந்து அவுட் பேஷண்ட்டை கொடுத்துட்டு ஆரம்பிச்சாச்சு அப்படின்னு முதல் கட்ட கட்டடங்கள் துவக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமை. ஏற்கனவே சொன்னது போல ராமநாதபுரத்துல அரசு மருத்துவக் கல்லூரியில இங்க வந்துகிட்டு இருக்குங்கிற விஷயத்த நம்ம பார்க்குறோம். அப்ப இதை முழுக்க முடியணும்னா 2027 28 ஆகலாம். அப்போ இதை நான் இன்னும் பல இடங்கள்ல எப்படி நடந்திருக்கு அப்படிங்கிறத நான் முக்கியமா பார்க்க ஆகணும்.